பேப்பர் 1 and பேப்பர் 2 எழுத டீச்சர்ஸ் சொல்லி இந்த மாதிரி கம்பேரிசன்ல சம் கொடுத்தா எப்படி வந்து அட்டெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் 5/17 மற்றும் -10/90 எப்பயுமே நெகட்டிவ்ல இருக்க நம்பர் தான் லெஸ் தானா இருக்கும். அப்போ 5/17 greater than -10/90. ஓகேங்களா? இது ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து காமனா இருக்கிறதுனால நம்ம 1 பெருசா 4 பெருசா அப்படின்னா 4 தான் பெருசா. அப்ப 1/3 4/3. இப்போ 3/4 and 5/6 பாருங்க டினாமினேட்டர் வந்து காமனா இல்ல. அப்ப என்ன பண்ணுங்க எல்சிஎம் எடுங்க. ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எல்சிஎம் 12 வரும். ஓகேங்களா? 12 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 3 3s are 9. அப்ப இத நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்கும்போது 9/12 வருது. இது அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தா 10/12 வரும். இதோட இதுதான் நமக்கு greater than நம்பர். சோ அப்ப இந்த 9/12 எதை மென்ஷன் பண்ணுது? 3/4. 10/12 5/6 மென்ஷன் பண்ணுது. அப்ப 3/4 5/6 அப்படினு வரும். சரிங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து பாருங்க 9/-4 மற்றும் -2/3. இந்த சம் இதே மாடல் பேஸ் பண்ணி தான் இந்த சமம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் -2/3 greater than 9/-4 அப்படி. சோ இந்த மாதிரி வந்து நியூமரேட்டர் இதே மாதிரி டினாமினேட்டர் வந்து ஈக்குவலா இல்லாத பட்சத்துல நீங்க எல்சிஎம் எடுத்து போட்டுக்கணும். டினாமினேட்டர் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை அப்படியே போட்டுக்கலாம். ஒன்னு பிளஸ்லயும் ஒன்னு மைனஸ்லயும் இருந்தா ஈஸியா போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி மைனஸ்ல இருக்க நம்பரை லெஸ் ஆக்கி போட்டுக்கலாம். சரிங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.